السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். இந்த படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக மனிதனை சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதனுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள ஏனைய படைப்பினங்களை விட பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையை இந்த மனிதனுக்கு இறைவன் வழங்கியிருக்கின்றான். அதோடு மாத்திரமல்லாமல் தன்னுடைய பகுத்தறிவின் மூலம் இவன் சிந்திக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாவாற்றல் என்ற ஒரு சிறப்பையும் இறைவன் இந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த நாவாற்றலின் மூலம் இந்த மனிதனுக்கு நன்மையும் ஏற்படுகிறது, தீமையும் ஏற்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து அறிவாளிகளும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வேளையில எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், திருக்குறளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள், மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவாற்றலை மனிதன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். யாவகராயினும் நாக்காக்க காவாக்கர் சோக்காப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் எதை காப்பானோ காக்காம போவானோ, எதை வேணாலும் அவன் மறக்கட்டும், தன்னுடைய நாவை சரியாக பயன்படுத்தினால் அவன் இழிவு பெறாமல் இருப்பான் என்று திருவள்ளுவர் சொல்லக்கூடியதை பார்க்கணும். இதே போல பல அறிஞர்கள் இந்த நாவடக்கத்தை பற்றி மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த நாவாற்றல் இருக்கக்கூடிய இந்த சிறப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், நாவடக்கத்தை மனிதன் பேண வேண்டும் என்ற கருத்துக்களை பல அறிஞர்கள் மக்கள் மத்தியிலே உபதேசமாக சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். இந்த உலகுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இது அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது. மனிதனுக்கு சிறப்பு இந்த பேச்சாற்றல் இருக்கக்கூடியதனால் மனிதனுக்கு சிறப்பு இருக்கிறது. இந்த பேச்சாற்றலின் மூலம் அவனுக்கு நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இந்த பேச்சாற்றல் என்பதன் மூலம் இவன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியும் இருக்கிறது,
நரகத்திலே அந்த படுகொலையிலே விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நாவாற்றலால் இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. கொஞ்சம் அதிகமாகவே சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின் முஸ்லிம் என்றால் யார் என்று தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய ஒரு அடையாளமே தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாவாற்றலை சரியாக பயன்படுத்துவதும் தான் முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட கேட்கலாங்க, முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலீம முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருப்பவன் தான் முஸ்லிம். அப்ப நம்ம நாவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நாவடக்கம் என்பது மனிதனுக்கு வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கோம், அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம், அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படக்கூடிய மறுமை நாள் ஒன்று இருக்கு என்று நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் தம்முடைய பேச்சில் இருக்கக்கூடிய ஒழுங்குகளை கவனிக்கணும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். யார் ஒருவன் அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டிருக்கிறானோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறானோ, அப்படி நம்பிக்கை கொண்டு முஸ்லீமாக வாழ்கிறானோ, அவன் பேசினால் நல்லதை பேசட்டும், பேசினா நல்லதை பேசு, அல்லது மௌனமாக வாய் மூடி இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லீமுடைய அடையாளம், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் தன்னுடைய நாவை நல்லதுக்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும், நன்மையான விஷயங்களை பேசுவதற்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும், அல்லது வாயை மூடி மௌனமா இருங்கிறாங்க. இது போல உலகத்துல எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு மதமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இந்த நாவடக்கத்தை பற்றிய செய்தி வேற யாரும் சொல்லவே இல்லை. இஸ்லாம் தான் அப்படி சொல்கிறது. முஸ்லிம் என்று சொன்னால் உன்னுடைய நாவடக்கத்தை பேணி நடந்து கொள், நல்லதுக்கு பயன்படுத்து. அதே போல இந்த நாவின் மூலம்தான் இந்த மனிதருக்கு சொர்க்கமும் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது என்று நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஹதீஸ் கிதாபுகளில் நாம் அடுக்கடுக்காக நிறைய பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் பின்விளைவுகள் என்ன என்பதை யோசிக்காமல், சிந்திக்கவே இல்லை, சும்மா பேசிக்கிட்டே இருக்கான். மக்கள் மத்தியில் பேசும்போது அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய நன்மை தரக்கூடிய சில வார்த்தைகளை பேசி விடுகிறான். அவன் யோசிச்சு இதெல்லாம் பேசலாம், இது பேசலாம், இதை அப்படின்லாம் யோசிக்கல. பேச்சு வாக்குல யோசிக்காம, அதாவது முன்கூட்டியே இதை பேசணும்னு என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அல்லது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான். இதன் மூலம் அவன் என்ன செய்யப்படுகிறான்? அல்லாஹ்விடத்தில் பல அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. நபிகள் நாயகம் இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னொரு அடியான் பின்விளைவுகள் யோசிக்காமல் மார்க்கத்துக்கு முரணான தீமையான ஒரு வார்த்தைகளை பேசிவிடுகிறான், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சில வார்த்தைகளை பேசிவிடுகிறான். அதன் மூலம் அவன் நரகத்தில் போய் விடுகின்றான். நான் ஒண்ணுதான், நாம் பேசக்கூடிய அந்த பேச்சிலே ஒழுங்கு இருக்கிறதே, அந்த ஒழுங்கின் மூலம்தான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, எந்த அளவுக்கு அவன் நரகத்துல படு பயங்கரமான ஒரு தண்டனை அனுபவிப்பான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல் அபத்த, ஒரு அடியான் லீத்த கல்லமபில் கலிமத்தி, ஒரு வார்த்தையை யோசிக்காமல் பேசிவிடுகின்றான், அதனால் அவன் நரகத்தில் விழுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் உள்ள தூரம் அளவிற்கு அதைவிட அதிகமான தூரத்தில் போய் நரகில் விழுகின்றான். அப்ப நம்முடைய பேச்சு ஆற்றல் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கான், மிகப்பெரிய சிறப்பு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிரினுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை கொடுத்திருக்கான்.
அதே நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நமக்கு நரகம் என்று நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம பேசும்போது யோசிச்சு பேசணும். என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அல்லாஹ்வுக்கு பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தானா? சில பேரெல்லாம் பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான், என்ன பேசலாம் அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தையை பேசுவான். நம்ம வழக்கத்துல பாக்குறோமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அறிந்த சில விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு தெரிந்த சில பண்புகள் இருக்கிறது. இதை மனிதர்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உதாரணமா மழை பெய்யக்கூடியதை பார்க்கிறோம். மழை இன்னைக்கு வானிலை அறிக்கை சொல்லுவான், இந்த தேதி இத்தனை மணிக்கு இவ்வளவு அளவுல மழை பெய்யும் சொல்லுவான். ஆனா அது போல நடக்காது சில நேரத்துல. ஏன்னா அது மறைவான விஷயம், அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். மழை பெய்யக்கூடியது, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சில விஷயங்கள், 5 விஷயங்களை நபிகள் நான் சொல்றாங்க. அதுல ஒன்று இந்த மழை பெய்யக்கூடிய விஷயம். நம்ம நண்பர்களோடு சில பேர் உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்துல அதுல ஒரு நண்பர் இவருக்கு ஆச்சரியமூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டிருப்பாரு. எங்கேயாவது வெளியே கிளம்புறதுக்காக எல்லாம் தயாராகி வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த அவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எப்பவுமே தாமதமா வரக்கூடிய ஒருவர் அன்னைக்கு சீக்கிரமா வந்திருப்பாரு. இவர் அந்த ஆச்சரியத்துல பார்த்து, என்னடா அது அதிசயமா இருக்கு, இன்னைக்கு மழை வரும் பாரு அப்படிமா. யோசிக்கிறது இல்லை, மழை யாருக்கு தெரியாது? அல்லாஹுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை இவனாலதான் மழை பெய்ய நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னென்ன நட்சத்திரங்களால்தான், இன்னென்ன காரியங்களால்தான் மழை பெய்கிறது என்று எவன் சொல்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப நம்ம பேச்சு வழக்கு சொல்ற யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டான்ல, இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு மழை பெய்ய போகிறது, இப்படி பேசுறமா இல்லையா? தமாசா சொல்லுவாங்கல்ல, நம்ம மக்கள் பேசுமே சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், ஏன்னா இவன் வேமா வந்துட்டான் பாருங்க. அப்ப நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம், இது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. அவனுக்குள்ள ஒரு அதிகாரம் இது, மழை பெய்யக்கூடிய வைக்கக்கூடிய காரியம் அவனுக்குள்ளது. அப்ப யோசிக்காம இப்படி பேசும்போது என்னாகும், அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி நரகத்துல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எத்தனை நபிகள்லாம் சொல்றாங்க, பின்விளைவுகள் என்னவென்று யோசிக்காமல் ஒருவன் பேசுவதனால் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் அளவிற்கு நரகில் போய் விழுகின்றான். அதேவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம பேசுறோம், இந்த நாவினால என்னெல்லாம் பேசுறோம், புறம் பேசுறோம், அடுத்தவன்கிட்ட இல்லாதது, அப்படி அவன்கிட்ட இருந்தாலும் அதை அவன் இல்லாத நேரத்துல பேசுறது, அதுல குறிப்பாக பொய் பேசக்கூடிய இந்த பழக்கம் இந்த நாவினுடைய அதிகமா வரக்கூடியதை பார்க்கணும். இந்த பொய்யை பற்றி நபிகள் நாயகம், இது நாவினாலதான் ஏற்படுது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நிச்சயமாக பொய் என்பது தீமையின் பக்கம் கொண்டு செல்லும். நம்ம பொய் பேசுறோமே, இல்லாத ஒண்ணு சொல்றோம், அதை நம்பிட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிடுவான், அதன் மூலம் பாதிக்கப்படுவான். அந்த பாதிக்கப்படும் போது உனக்கு தீமையாக எழுதப்படும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பொய் என்பது தீமையின் பக்கம் கொண்டு செல்லும், அந்த தீமை நரகத்தின் பால் கொண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, உண்மையை பத்தி சொல்றாங்க, உண்மை பேசுவது நல்வழியின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும், நன்மை உங்களை சொர்க்கத்தில் போய் சேர்க்கும். அப்ப நாவு ஒண்ணுதான், அந்த நாவின் மூலம் பொய் சொன்னால் நரகத்துல போய் சேர்த்துரும். அந்த நாவின் மூலம் உண்மைகளை நாம் சொன்னால் அது நன்மையாக எழுதப்பட்டு நம்ம சொர்க்கத்துல போய் சேர்க்கும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாவு என்பதுதான் நமக்கு சொர்க்கம் என்பதையும் நரகம் என்பதையும் தீர்மானிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை காணக்கூடிய அந்த நேரத்துல என் மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது, உங்களை பார்த்தால என்னுடைய உள்ள எப்படி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, என் கண்கள் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறது, உங்களோட இருக்கக்கூடிய அந்த நேரம் நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், படைப்பினங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க, இந்த படைப்பினங்கள் இந்த பொருள்களை பற்றி எனக்கு சொல்லுங்க என்று அபூ ஹுரைரா கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுருக்கமா சொல்றாங்க, எல்லா பொருட்களும் நீரில் இருந்தால் உருவானது,
என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எதை செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லுவேனோ அந்த காரியங்களை சொல்லுங்க. சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த காரியங்களை எது எது எதெல்லாம் இருக்கிறதோ அதை எனக்கு சொல்லுங்க என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையா அப்படியே பட்டியல் விடுறாங்க. அவர்கள் பட்டியலிடக்கூடிய எல்லா காரியங்களும் நாவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். எதை செய்தால் நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பட்டியலிட்ட அனைத்து காரியங்களும் நாவோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். இது எதை சம்பந்தப்பட்டது? நாவோடு சம்பந்தப்பட்டதுதான். இந்த சலாத்தை பரப்புங்கள். நம்ம ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லது பிற சமுதாய மக்களை சந்தித்தாலும் சரி, ஒருவரை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த சலாத்தை அதிகமா நீங்க பரப்புங்க. எந்த அளவுக்கு இது இஸ்லாத்திலே சிறந்த காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஐயுஹல் ஹைரு இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்திலே சிறந்தது என்று கேட்கும் போது பசித்தவருக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுவது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே, இந்த சலாத்தை நீங்க அதிகமாக சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் முதல்ல சொல்லிட்டு இரண்டாவதா சொல்றாங்க, பேசினால் நல்லதை பேசு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இரண்டாவதாக சொல்கிறார்கள், பேசினா நல்லதை பேசி. உங்களுடைய உற்றார் உறவினர் இருக்கார்களே, அவர்களோடு நீங்கள் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள். அவங்கள்ட்ட எப்படி பேச முடியும்? அவங்கள்ட்ட எப்படி அந்த இணக்கம் எப்படி ஏற்படும்? அவர்களிடத்தில் நல்ல முறையிலே நல்லதை அவர்கள் விரும்பக்கூடியதை நாம் பேசினால்தான் இணக்கம் ஏற்படும். இதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரவு நேரங்களிலே நின்று வணங்கு, தொழுகையை கடைபிடின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. தொழுகையில் என்ன செய்ய போறோம்? குர்ஆனை ஓதத்தான் போறோம். நாவுக்குள்ள வேலைதான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படி அடுக்கடியாக பட்டியலை போடுகிறார்கள். அனைத்தும் நாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை செய், நீ சொர்க்கத்துக்கு எளிதாக சென்று விடுவாய். நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமான பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்துக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தர்றேன், நீங்க ரெண்டை மட்டும் எனக்கு பேணி நடப்பேன், எனக்கு நீங்க உத்தரவாதம் சொல்லுங்கிறாங்க. இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் சரியான முறையை நான் பேணி பாதுகாப்பேன் என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன்னாங்க. அப்ப இந்த நாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மனிதனுக்கு மிக சிறப்பான ஒரு அம்சமாக கொடுத்தாலும் இதன் மூலம்தான் அவனுக்கு சொர்க்கம் நரகம் இருக்கிறது. இப்படி இது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சொர்க்கம் நரகம் இந்த நாவின் மூலம் தான் மனிதனுக்கு கிடைக்குங்கின்ற சம்பவம் நிறைய சம்பவம் இருக்கிறது. எப்படி இந்த நாவின் மூலம் நரகத்துல போய் விழுவான்? இந்த நாவின் மூலம் என்னெல்லாம் தீவை செய்யறான்? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொய் பேசுறான், புறம் பேசுறான், கோல் சொல்றான், ஒருத்தர் மூட்டி கொடுக்குறான், அவன் உன்னை இப்படி சொன்னா இவன் இப்படி சொன்னான்னு ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்படுத்துறான், ஒருத்தர் இல்லாத செய்தியை மக்கள்கிட்ட போய் சொல்லி அவன் மீது களங்கம் ஏற்படுத்துகின்றான், நடக்காத ஒன்று நடந்ததாக பொய் சொல்லி அதன் மூலம் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த தீமையை ஒரு மனிதன் செய்யறான். இவன் மறுமையில எப்படிப்பட்ட ஒரு கை செய்யப்பட்டவன் ஆவான்? எப்படி நரகத்துல போய் விழுவான்? நாம் செஞ்ச அமல்களை எல்லாம் இந்த நாவின் மூலம் நாம் இந்த நாவை சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே பேணி பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய என்றால் நாம் இந்த உலகத்திலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த சொர்க்கத்தை முன்னோக்கி நல்ல அமல்கள் செய்கிறோமோ அந்த அமல்களை எல்லாம் அடித்து நாசமாக்கி விடும் இந்த நாவை சரியான முறையில் பயன்படுத்தாமல் விட்டு விட்டால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மக்கள் மத்தியிலே ஒரு முறை எழுந்திருந்து கேட்கிறார்கள், மணில் முப்ளிஸ், கை சேதப்பட்டவன யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் பொருளாதாரம் கையில இருந்து அதெல்லாம் அவனை விட்டு போச்சுன்னா அவன் தான் கை சேதப்பட்டவன், ஒண்ணுமில்லாதவன்,
லாசா போனவன் என்று மக்கள் சொல்கிறார்கள். அவன் கிடையாது. நிறைய சம்பாரிச்சிட்டு காசு இழக்கிறானே அவன் கிடையாது. முப்ளிஸ் என்றால் யார் தெரியுமா? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் முன்பு அந்த விசாரிக்கக்கூடிய அந்த நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள். ஒரு மனிதன் வருவான், மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியமா பார்ப்பாங்களாம். எவ்வளவு நன்மையோட வர்றான், எவ்வளவு நன்மையோடு செல்கிறான், இவன் கண்டிப்பாக சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் என்று மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. அப்போ ஒரு மனிதன் எந்திரிப்பான். இதெல்லாம் நாவினால் ஏற்பட்ட விபரீதம். இந்த ஹதீஸை நம்ம படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு செய்தியும் நாவினால் ஏற்பட்ட விஷயமா தான் இருக்கிறது, இவன் தீமையா தான் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு இந்த கேடு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க, இவன் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவான். எவ்வளவு நன்மை அள்ளிட்டு போறான் பாருங்க. தொழுது நோன்பு வைத்த நன்மை, ஜக்காத் கொடுத்த நன்மை, இன்னும் எவ்வளவோ விஷயம் நன்மைகளை, இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மைகள் எல்லாம் செஞ்சு எப்படி போறான் பாருங்கிற மாதிரி மக்கள் பேசிக்குவாங்க. ஒரு மனிதன் எந்திரிப்பான், யா அல்லாஹ், ஏன்னா மறுமை நாள்ல கரெக்டா தீர்ப்பு கொடுக்கணும். அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன், அந்த நாளில் நியாய தீர்ப்பின் அதிபதி, யாருக்கும் அநீதிழைக்காத அடிப்படையிலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்கக்கூடியவன். ஒரு மனிதன் எந்திரிப்பான், யா அல்லாஹ், இந்த நன்மை அதிகமாக சேர்த்து போய் கொண்டிருக்கிறானே இந்த மனிதன் பூமியிலே வாழும் போது என்னை பற்றி தவறாக மக்கள் மத்தியிலே பொய் சொன்ன அவதூறு பரப்பினான் என்று சொல்லுவான். ஒன்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனை நிறுத்திடுவான். நிறுத்தி, நீ எத்தனை வருடம் தொழுதாயோ அந்த தொழுதுடைய நன்மை அவனுக்கு கொடுத்துரு. யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினானே, ஒருத்தனை பற்றி தவறா பேசினானே, அவன் தொழுதிருப்பான். இந்த உலகத்திலே 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான். 70 ஆண்டுகள், அதிலே ஒரு 10 வயது குழந்தை பருவத்தை போனாலும் 60 வருடம் அல்லது 50 வருடம் தொழுதிருப்பான். இவன் செஞ்ச வேலை என்ன? ஒருத்தரை பற்றி தவறான விஷயத்தை மக்கள் மத்தியில் சொன்னான். அவன் செய்யாத ஒன்றை சொன்னான். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட், என்ன கை சேதம்? அதற்கு 50 வருடம் தொழுத அந்த தொழுகையினுடைய நன்மை இந்தா வச்சுக்கோ. ஓ, இன்னொருத்தன் எந்திரிப்பான், இவன் என்னை பற்றி இப்படி பொய் சொல்லிவிட்டான் என்பான். நோம்பு வச்சியா, 50 வருடம் வாழ்ந்த, எத்தனை வருடம் வாழ்ந்தையோ அத்தனை வருடம் வந்த நோம்பினுடைய நன்மை இந்தா எடுத்துட்டு போ. அல்ல கையில தூக்கி அந்த பாதிக்கப்பட்டவன் கையில கொடுத்துருவான். இப்படி ஒவ்வொருத்தனா நம்முடைய நாவை பாதுகாக்காமல் அடுத்தவனை பற்றி பேசி, எப்படி நம்ம நபிகள் நாயகம் சொன்னாங்க, பேசினா நல்லதை பேசி அல்லது வாய் மூடி ஏன் சொன்னார்கள்? இந்த நிலை நாளை மறுமையிலே நாவடக்கத்தை பேணாதவர்களுக்கு வரும். நம்ம யோசிக்கிறே இல்லை, சும்மா ஏதாவது பேசிடுவோம். யாராவது பத்தி அவர் அப்படிங்க இவர் இப்படிங்கன்றுவோம். நோம்புடைய நன்மை போச்சு, தான தர்ம நன்மையும் போய் இன்னொருத்தர் வந்திருப்பான், அவன் குற்றச்சாட்டு வைப்பான், அவனுக்கு எல்லா நன்மையும் போயிடும். எல்லாத்துக்கும் போன பிறகு நன்மை இங்கெல்லாம் தீர்ந்து போயிடும். எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நோம்போட நன்மையை கொடுத்துருவான், ஜக்காத்தோட நன்மையை கொடுத்துருவான், எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து விட்டு மீதி ஒண்ணுமே இருக்காது. இன்னொருத்தன் எந்திரிப்பான், இவன் தான் கை சேதப்பட்டவன், இதவன் தான் நஷ்டவாளி. எல்லா நன்மையும் செஞ்சுட்டு வாயை நாவை ஒழுக்கமாக அது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் பேணி பாதுகாக்கக்கூடிய விளைவு ஒண்ணும் இல்லை. பசியோடும் பட்டியானது நோன்பு போச்சு, நன்மை போச்சு. எல்லாரும் இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கிற நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து பள்ளி வாசல்ல போய் நின்று வணங்கணுமே, அந்த நன்மை போச்சு. ஒவ்வொருவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து வீடு வாசல் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைவதற்கு பாடுபடுவார்கள். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோம் என்று கொடுத்திருப்போம், அது போச்சு. எல்லா நன்மையும் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்திரிப்பான். எந்திரிச்சு, இறைவா, இவனால நான் பாதிக்கப்பட்டேன், இவன் என்னை பத்தி அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்.
உடனே பாப்பா எல்லாம் எந்த நன்மையும் இவன்ட்ட இல்ல, ஏற்கனவே எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, இவன்ட்ட நன்மை எதுவும் பாக்கி இல்ல. அப்ப நீ என்ன செஞ்ச? ஏதாவது தீமை செஞ்சிருக்கியா? ஆமா, இன்னும் தீமை செஞ்சிருக்கேன். அந்த தீமை எல்லாம் எடுத்து இங்க வைக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலை நாவடக்கத்தை பேணாதவர்களுக்கு இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி எச்சரிக்கை, முஸ்லீம் என்றால் அடையாளம் என்ன? நம்முடைய நாவினால் அடுத்தவனுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, இவன் தான் முஸ்லீம். நம்முடைய கரத்தால் அடுத்தவனுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அவன் தான் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே. அந்த அடிப்படையில நாம் இந்த நாவு அடக்க விஷயத்துல அதிகமாக நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதே போல பெண்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்கள் மத்தியில் சொல்றாங்க, இஸ்லாமிய பெண்களே தானம் தர்மம் செய்யுங்கள், அதிகமா அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள், அதிகமாக பெண்களைத்தான் நான் நரகத்திலே பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. உடனே பெண்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்கள் நரகத்தில் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்றாங்களே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கறாங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி சொல்றீங்க? பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கு அதிக காரணம் என்ன? நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். பெண்கள்கிட்ட உள்ள பழக்காதான, ஆம்பளை 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னு வைங்க, ஏதாவது மனக்கசப்பு ஏற்படுச்சுன்னு வைங்க, அடிச்சுக்குவான், இல்லாட்டி பேசாம போயிடுவான். பெண்கள் அப்படி கிடையாது, பக்கத்திலே வரமாட்டாங்க. அந்த பொம்பளை அங்க ஒரு 10-30 அடிக்கு அங்கிட்டு இருக்கும், இன்னொரு பொம்பளை 10 அடிக்கு அங்கிட்டு நிற்கும். நாசமா போயிருவ, புள்ளையில போயிருவ. சபிக்கிறது. இந்த சபி இது எதனால ஏற்படுது? நாவின் மூலம் தான் ஏற்படுது. இன்னொரு காரணம் சொல்றாங்க, உங்களுடைய கணவனுக்கு நீங்க மாறு செய்றீங்க, இது நன்றி கெட்ட பேச்சு. அப்படித்தான் இருக்கு அவங்களுடைய பேச்சு. காலமெல்லாம் நன்மை செஞ்சிருப்பான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஒரே ஒரு நாள் அவங்க கேட்டதை நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க, கணவன் இருந்திருப்பான். ஒரு வார்த்தை பேசிக்குவாங்க. என்ன வார்த்தை? உங்களை எல்லாம் கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன். இந்த வார்த்தை இருக்க, கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த நன்றி கெட்டமான வார்த்தை, இதன் மூலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட அந்த நாவினால் சபிக்கக்கூடிய அந்த காரணமும் நன்றி கெட்டதனமாக கணவனிடத்துல பேசக்கூடிய இந்த வார்த்தைகள்னால்தான் நீங்க அதிகமா நரகத்துல இருக்குங்கிறாங்க. அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதனுக்கு இஸ்லாத்தை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மூமின் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு, மறுமையிலே சுவனத்தை அடைவதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பான இந்த நாவடக்கத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நாவின் மூலம் எவ்வளவு நன்மை செய்யலாம், தாவா செய்யலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லலாம், திருமறை குர்ஆனை மனனம் செய்து அதை மக்களுக்கு போதிக்கலாம், நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேறுவதற்கு அதிகமான அறிவுரைகளை வழங்கலாம். அவ்வளவு நன்மை இருக்கு. நம்ம நாவினால் செய்யக்கூடிய நன்மை அதிகமா இருக்கு. அதிக தனியா பேசலாம் ஒரு ஜும்மா. அப்ப இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கொடுத்த இந்த சிறப்பு அம்சத்தை சரியான முறையிலே நான் பயன்படுத்தி மறுமையிலே சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய இந்த நாவாற்றல் என்ற இந்த விஷயத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை இன்றைய ஜும்மாவுடைய முதல் உரையாக நாம் அமைத்தவருடைய நோக்கம், நாம் இருக்கக்கூடிய இந்த புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு அதிகமான நன்மை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
அந்த நன்மையை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த நாவடக்கம் என்பது நமக்கு மிக 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 முக்கியமானது. அதனால்தான் முதல் உரையில இந்த நாவடக்கத்தை பற்றி, நம்முடைய பேச்சை பற்றி நாம் விவரிப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம நன்மை எதிர்பார்த்து நோன்பு வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு நன்மை? 10 to 700 மடங்கு வரை நன்மை. அதே போல ரையான் என்ற சொர்க்கம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த நோம்பிலே நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த நோன்பினுடைய அந்த மாண்பை சரியான முறையில நான் பயன்படுத்த வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், இந்த நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எவர் ஒருவர் நோன்பு நோற்றுக்கொண்ட அந்த நிலையிலே பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளை விட்டும் யார் விலகிக் கொள்ளவில்லையோ அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய பானத்தையும் தவிர்த்திருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. நீ பசியும் பட்டினி அது என்ன காரியம்? நீ பொய் பேசுற நோன்பு இல்லை, அதோட நன்மை கிடைக்காது. அல்லாஹ் எந்த ஒரு இது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆதமுடைய மகன் தன்னுடைய உணவையும் தன்னுடைய மன இச்சையையும் விட்டு விலகி இந்த நோன்பை நோக்கிறான், அது எனக்குரியது, நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு, நோன்பாளிகள் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், சண்டைக்கு கூச்சலிட்டு கத்தாதீர்கள், நாவடக்கத்தை தான் சொல்றாங்க. யாராவது உங்களுக்கு சண்டைக்கு வந்தாலும் கூட நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லுங்கள். அந்த நாவுக்கு வேலை கொடுத்து அதன் மூலம் நீங்க தவறான பேச்சுகளை பேசிக்கூடாது என்பதற்காக சண்டைக்கு வந்தா கூட நான் வந்து நோன்பாளின்னு சொல்லி விலகிங்கிறாங்க. அப்ப இந்த நோன்பினுடைய முழு நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் நாவடக்க வேணும். பொய் பேசுறது, நம்ம வியாபாரம் பண்ணுவோம், நம்முடைய வாடிக்கையாளர்கிட்ட நம்முடைய பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக அது நல்லது மாத்தி மாத்தி சொல்லுவது, இல்லாத ஒன்றை சொல்லுவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடாது என்றால் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தாமல் பொய்யை தவிர்த்து பொய்யான நடவடிக்கைகளை தவிர்த்து இந்த ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கத்துக்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். நம்ம ஹதீஸில் நம்ம படிச்சிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சூறாவளி காற்று வீசுகிறதே அதை விட அதிகமாக வேகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் நன்மை செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இந்த ரமலானுடைய மாதத்தில் மஸ்ஜித் அக்ஸா இந்த பள்ளி வாயில்ல நிறைய நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள். மக்கள் பயன்படக்கூடிய அடிப்படையில நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்கு அது நன்மையை எதிர்பார்த்து நோன்பு திறப்பதற்கு மக்கள், பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் மாத்திரம் அல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஏழைபாளைகள் அந்த நோன்பு நோற்று அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கஞ்சி வாங்கி அதன் மூலம் நோன்பு திறக்கக்கூடியதை நீங்க எல்லாம் அறிவீர்கள். அப்ப இதற்கு ஒரு நாளைக்கு செலவு பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சுவதற்கும் ஏனைய செலவுகள் எல்லாம், இன்னைக்கு பள்ளிவாசல் நம்ம தொழுகிறோம், இரவு தொழுகை நடத்துறோம், கரண்ட் பில் அதிகமாக பேன் யூஸ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி அதிகமாக செலவுகள்லாம் கணக்கு பண்ண போகக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் செலவு வருகிறது. அப்ப அதை வந்து கருத்தில் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்திற்கு நீங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.